இது ஒரு மந்திர கோயில் பற்றியது. அந்த கோயிலில் ஒரு மாணிக்கக்கல் இருப்பதாகவும் அதை பெறுபவருக்கு அளவற்ற செல்வத்தையும் அறிவையும் தரும் என்பதாக நம்பப்பட்டது. அந்த மாணிக்கக்கல் மாறனுக்கு கிடைத்ததா இல்லையா, அதனால் என்ன நடந்தது என்பதே இந்த கதை. மந்திரக்காட்டின் ரகசியம். தமிழகத்தின் மலைப்பகுதியில் பசுமையான காடுகளுக்கு நடுவே அமைந்திருந்தது சோலைநகர் என்ற ஒரு சிறு கிராமம். இந்த கிராமம் அடர்ந்த மரங்கள், பறவைகளின் கீச்சொலிகள் மற்றும் ஒரு மர்மமான வரலாற்றில் புகழ் பெற்றிருந்தது. கிராமவாசிகள் பேசிக்கொள்ளும் ஒரு பழைய கதை அந்த காட்டில் மறைந்திருக்கும் ஒரு மந்திர கோயில் பற்றியது. அந்த கோயிலில் ஒரு மாணிக்கக்கல் இருப்பதாகவும் அது பெறுபவருக்கு அளவற்ற செல்வத்தையும் அறிவையும் தரும் என்பதாக நம்பப்பட்டது. ஆனால் அதை கண்டுபிடிக்க முயன்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. இந்த கிராமத்தில் மாறன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். மாறன் ஒரு தைரியமானவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவனது ஆர்வம் அவனை எப்போதும் பிரச்சனைகளுக்குள் சிக்க வைக்கும். அவனது தந்தை கோவிந்தன் ஒரு மூத்த விவசாயி. எப்போதும் மாறனிடம், பையா, இந்த காட்டு மந்திரத்தை பற்றி நினைக்காதே, அது நம்மை விட பெரியது என்று எச்சரித்தார். ஆனால் மாறனின் மனம் அந்த கதைகளை மறக்க முடியவில்லை. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. மாறனின் நண்பன் சேகர் காட்டுக்கு மரம் வெட்டச் சென்றான். ஒரு விசித்திரமான ஒளியை கண்டதாக கூறினான். மாறா, அது மந்திர கோயிலோட ஒளியாயிருக்குமோ என்று சேகர் கேட்டான். மாறனின் கண்கள் ஆர்வத்தில் மின்னின. நாம போய் பார்க்கணும் சேகர் என்று அவன் உற்சாகமாக கூறினான். மறுநாள் காலை மாறனும் சேகரும் கிராமத்து மூத்தவர்களுக்கு தெரியாமல் காட்டுக்குள் பயணத்தை தொடங்கினர். அவர்கள் கையில் கயிறும் ஒரு கத்தி மற்றும் சிறிய உணவு மட்டுமே இருந்தது. காடு அடர்ந்தது. ஒரு விசித்திரமான மௌனத்தால் நிரம்பியிருந்தது. பறவைகளின் ஒளி கூட அவ்வப்போது நின்று போனது. வழியில் ஒரு பழைய மரத்தின் அருகே ஒரு முதியவர் அமர்ந்திருப்பதை பார்த்தனர். அவர் ஒரு சாமியாரைப் போல தோற்றமளித்தார். அவரது கண்கள் ஆழமான ரகசியங்களை மறைத்து வைத்திருந்தது போல இருந்தது. எங்கே போகிறீர்கள் இளைஞர்களே என்று கேட்டார். மாறன் தயங்கினாலும் சேகர் உண்மையை சொன்னான். மந்திர கோயிலை தேடி போகிறோம் சாமி. முதியவர் சிரித்தார். அந்த கோயில் உங்களை தேட வேண்டாம், நீங்கள் அதை தேட வேண்டும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, அந்த கோயிலை அடைய 3 சோதனைகளை சந்திக்க வேண்டும். முதல் சோதனை உங்கள் தைரியத்தை சோதிக்கும். 2வது உங்கள் அறிவை. 3வது உங்கள் இதயத்தை. மாறனும் சேகரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். நாங்கள் தயார் என்று மாறன் உறுதியாக கூறினான். காட்டின் ஆழமான பகுதிக்கு செல்லும் போது அவர்கள் ஒரு பெரிய பாறையின் முன் வந்து நின்றனர். அந்த பாறையில் ஒரு குகை இருந்தது. அதிலிருந்து விசித்திரமான ஒளிகள் வந்தன. இதுதான் முதல் சோதனை என்று சேகர் பயத்துடன் கூறினான். மாறன் தன் பயத்தை மறைத்து, நாம உள்ளே போகணும் என்று கூறி குகைக்குள் நுழைந்தான். குகை இருண்டதாக இருந்தது. திடீரென ஒரு பெரிய புலியின் உருவம் அவர்கள் முன் தோன்றியது. அதன் கண்கள் நெருப்பை போல ஒளிர்ந்தன. சேகர் பயந்து பின்வாங்க, மாறன் தைரியமாக முன்னேறினான். நீ யார்? இந்த கோயிலுக்கு என்னை அனுமதிக்க மாட்டாயா என்று கேட்டான். புலி பேசியது. என்னை எதிர்க்க தைரியம் இருந்தால் மட்டுமே முன்னேற முடியும். மாறன் தன் கத்தியை உயர்த்தாமல், நான் உன்னை எதிர்க்கவில்லை, ஆனால் என் பயணம் தொடர வேண்டும் என்று கூறினான். புலி மறைந்தது. குகை வழி திறந்தது. குகையை கடந்து ஒரு பெரிய நதிக்கரைக்கு வந்தனர். நதியின் மறுக்கரையில் ஒரு பழைய கல் பாலம் இருந்தது. ஆனால் அது 3 புதிர்களால் பூட்டப்பட்டிருந்தது. ஒரு கல் தூணில், என்னை தொடர்பவன் உண்மையை மட்டும் பேச வேண்டும், ஆனால் உன்னை அழிக்கலாம். என்னை தவிர்ப்பவன் பொய்யை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆனால் பொய் உன்னை மீண்டும் இங்கே கொண்டு வரும். நீ என்ன செய்வாய் என்று எழுதப்பட்டிருந்தது. மாறன் சிந்தித்தான். இது ஒரு புதிர். உண்மையும் பொய்யும் இரண்டுமே பாலத்தை திறக்காது. ஆனால் மௌனமாக இருந்தால். அவன் எதுவும் பேசாமல் தூணை தொட்டான். பாலம் திறந்தது. நீ அறிவை பயன்படுத்தி இருக்கின்றாய் என்று ஒரு குரல் எதிரொலித்தது. சேகர் ஆச்சரியமடைந்தான். மாறா, நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச என்று கேட்டான். மாறன் சிரித்து கொண்டு, சில சமயம் பேசாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் என்றான். நதியை கடந்து அவர்கள் ஒரு பழைய கோயிலை அடைந்தனர். கோயிலின் நடுவில் ஒரு மாணிக்கக்கல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை எடுக்க முயன்றபோது ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது. அவள், இந்த கல்லை எடுக்க உனக்கு உரிமை இருக்கிறதா? இதை எடுத்தால் உன் கிராமத்துக்கு செல்வம் கிடைக்கும், ஆனால் இந்த காடு அழியும். நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள். மாறன் தயங்கினான். செல்வம் அவன் கிராமத்தின் வறுமையை போக்கும், ஆனால் காடு அழிவது அவனால் ஏற்க முடியவில்லை. நான் இந்த கல்லை எடுக்க மாட்டேன். செல்வம் முக்கியம், ஆனால் இந்த காடு எங்கள் வாழ்க்கையின் அடிப்படை என்று கூறினான். பெண்ணின் உருவம் சிரித்துக்கொண்டு, நீ உன் இதயத்தை பயன்படுத்தினாய், இந்த கோயில் உனக்கு வேறு வழியை காட்டும் என்று கூறி மறைந்தது.
கோயிலின் சுவரில் ஒரு புதிய பாதை திறந்தது. அது ஒரு மறைவிடத்திற்கு அழைத்து சென்றது. அங்கு பழைய புத்தகங்களும் மூலிகைகளும் இருந்தன. அவை கிராமத்துக்கு மருத்துவம் மற்றும் அறிவை வழங்குவதற்கு போதுமானவையாக இருந்தன. மாறனும் சேகரும் அவற்றை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு திரும்பினார். கிராமத்தில் அவர்கள் அறிவையும் மருத்துவத்தையும் பகிர்ந்து கொண்டனர். மாறனின் தைரியமும் அறிவும் இதயமும் கிராமத்தை செழிப்பாக்கியது. மந்திர கோயிலின் ரகசியம் செல்வத்தை தேடுவது அல்ல, மாறாக உண்மையான மதிப்புகளை புரிந்து கொள்வது என்பதை மாறன் கற்றுக்கொண்டான். காடு இன்னும் அமைதியாக இருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு மர்மமாக இல்லை, அது ஒரு நண்பனாகவே மாறிப்போனது.